வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஆணி திருமஞ்சன நாள். அதாவது எல்லா சிவாலயங்கள்லேயும் நடராஜருக்கு நல்ல குளிர அபிஷேகம் நடக்கும். அதை நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்கள் மனசு எல்லாமே ரொம்ப குளிர்ந்து போயிடும். என்ன, இந்த நாளை விடாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி நடராஜர் அபிஷேகத்தை பார்க்குறதுல என்ன நன்மை, என்ன விசேஷம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை பார்க்க நமக்கு செல்வ வளம் பெருகும். அப்புறம் நல்ல மன அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்புறம் கன்னி பெண்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மணப்பேறு, குழந்தை வர வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பேர், மகப்பேறு எல்லாம் கிடைக்கும். அப்புறம் இந்த நாளை தவறாமல் போய் சிவாலயத்துக்கு போய் நல்ல வழிபாடு செய்யுங்க. இதில் நம்ம அந்த அபிஷேகம் நடக்கிறப்ப குறிப்பாக இடது பாதத்தையும் இடது கரத்தையும் அப்படியே பார்த்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகம நூல்களில் சொல்லுது. நடராஜரோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை தேவாரத்தில் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாடல் இது. அப்புறம் இன்றைக்கி குறிப்பாக உத்தரகோசமங்கை சிதம்பரத்துலலாம் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக நடக்கும். அப்புறம் எல்லா பஞ்ச சபை இருக்குல்ல, திருவாலங்காடு ரத்தின சபை, சிதம்பரம் பொன்னம்பலம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, இங்கெல்லாம் இந்த ஆணி திருமஞ்சனம் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இதில் இந்த இந்த நம்ம நடராஜரோட நடனத்தை முத்து தாண்டவர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. அதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் நான். ஆற நவமணி மாலைகள் ஆட ஆடும் அரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட பேரணி வேதியர் தில்லை 3000 பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபைதனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. அதனால் நல்ல சிதம்பரத்தில் நடராஜ பெருமான மனசில் நல்லா நினச்சி நல்லா வேண்டி அவரோட அபிஷேகத்தை நல்லா மனசார நினச்சி வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா சித்திக்கும். வாழ்த்துக்கள்.